மாதத்தில் கடைசியான 5வது வாரத்தில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொடுத்தேன். அதோட தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு சபையை பார்த்து இப்படியாய் அவர் நொந்து கொண்டார் என்று சொல்லி, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி, உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து அவர் இப்படியாக மன வருத்தத்தை அவர் தெரிவிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. எந்த சபை? 1வது வசனம் வாசிங்கல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது. இரண்டாவது அதிகாரம் 1 வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்று சொல்லி, எபேசு என்கிற ஸ்தோத்திரம் ஒரு சபைக்கு ஆண்டவர் வார்த்தை எழுதினார். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த 7 சபைகளை குறித்து தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு சபை தான் எபேசு சபை. அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பு இப்போது உன்னிடத்தில் இல்லை என்று. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது, அவரை விசுவாசித்த சபைக்கு வரும்போது இருந்த அந்த அன்பு இப்போது குறைந்து விட்டது என்று, உன் பேரில் குறை இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து கர்த்தர் இந்த கால நேரத்தில் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் மனிதர்களை பற்றி, அல்லது விசுவாசிகளை பற்றி, அல்லது விசுவாசிகள் பாஸ்டரை பற்றி, அல்லது பாஸ்டர் விசுவாசிகளை பற்றி குறை சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிதானே? ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டுக்காரர் முன்னாடி வீட்டுக்காரரை பார்த்து குறை சொல்றது, பின்னாடி வீட்டுக்காரரை பார்த்து குறை சொல்றது, மனுஷன் குறை சொல்லியே நம்ம பழகிட்டோம். ஆனா ஆண்டவர் குறை சொல்ற அளவுக்கு இன்றைக்கு சபைகள் இருக்கிறதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு தூரம் போகிற அந்த பின்மாற்ற காரியங்கள் வருகிறது, அப்படி வருவதற்கான அறிகுறிகள் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு கடந்த மாதத்திலே நான் காண்பித்து கொடுத்தேன். அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரிடத்துல வந்து விடுங்கள். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் தான் சொல்லுது, வெளிப்படுத்தின 2:5, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன், நீங்கள் மனம் திரும்பிய இடத்துல வந்துவிட்டால் உங்களை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். அப்படி மனம் திரும்பவில்லை என்றால் உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், உங்களை தண்டிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த கால நேரத்தில் ஒருவேளை ஆண்டவர் வீட்டு தூரமாய் போவதற்கான பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் தயவு செய்து அதை என்ன பண்ணுங்க, எடுத்து போட்டுவிட்டு ஆண்டவர் மேல அன்பு வைக்கிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒருவேளை நாம் பின்மாற்றத்திலேயே இருந்து விட நினைப்போமானால், அப்படி ஒருவேளை என் வாழ்க்கையை நான் ஆண்டவரோடு இணைந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை ஆனால் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கடந்த 5வது வாரத்தில் 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். என்னென்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். 1, அவருடைய சமூகத்தை விட்டு நம்மை தள்ளி விடுவார். ஆண்டவர் விட்டு தூரமா போறவங்க அவருடைய பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம், அவருடைய சமூகத்தை இழந்து விடுகிறோம். அவருடைய சமூகம் தான் நம்மை நடத்துகிறது. அப்படித்தானே? அல்லேலூயா. அவருடைய சமூகம் நம்ம நடத்தவில்லை என்றால் இப்படிப்பட்ட மோசமான நாட்களிலே நம்மால் ஒரு நாள் கூட கடந்து வந்திருக்க முடியாது. ஆண்டவர் நம்மை நடத்தவில்லை என்றால் எப்பவே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் மரிச்சு எவ்வளவு காலம் ஆயிருப்பாங்க. ஸ்தோத்திரம். 26-27 வருஷம் ஆயிருக்கும். ஸ்தோத்திரம். சில்வர் ஜூப்ளியே டெத் ஆனிவர்சரி கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் என்னை நடத்த ஆரம்பித்தபடினாலதான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதமாக அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால நாம் ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போய் ஆண்டவரை மறக்க நினைப்போமானால் ஆண்டவர் முதலாவது அவருடைய பிரசன்னத்தை நம்மை விட்டு நீக்கி விடுகிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். சொல்லுங்க அல்லேலூயா. 2வதாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தையும் நன்மையை நாம் இழந்து விடுகிறோம். ரட்சிப்பின் சந்தோஷம். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் மூலமாய் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் விசேஷமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் நிலையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
நம் ஆண்டுடைய சமூகத்தில் எப்போதும் ஆண்டவரோடு இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அதில் இன்னொரு ஸ்தோத்திரம் காரியத்தை, முக்கியமான காரியத்தை, ஆண்டவரை விட்டு தூரமாக போறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் இன்றைக்கு ஜெபித்து உங்களை அனுப்ப விரும்புகிறேன். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால சீக்கிரமா நாம் இங்கிருந்து கடந்து போக போறோம். அதுக்கு முன்பதாக என்னோட கூட சங்கீதங்கள் புஸ்தகம் 51வது சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல 11வது வசனத்தின் கீழ்ப்பகுதியை நான் வாசிக்க போனால், 3வதாக ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிற பின்மாற்றக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியை ஆண்டவர் எடுத்து விடுகிறார். வாசிக்கிறே 51 11வது வசனத்தின் கீழ்ப்பகுதி சொல்லுகிறது. தாவீது சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரும். இப்ப ஒரு பின்மாற்றத்துல போயிட்டாரு. தாவீது பின்மாற்றத்துல போயிட்டாரு. இந்த சங்கீதம் எப்போது பாடப்பட்டது தெரியுமா? 51வது சங்கீதம் அந்த அடைப்புக்குறியில பாருங்க. தாவீது பத்சேபாளிடத்தில் பாவத்தில் பிரவேசித்த போது, அதை நாத்தான் தீர்க்கதரிசி அவனுக்கு உணர்த்தின போது இந்த தாவீது இந்த சங்கீதத்தை பாடினார். அல்லேலூயா. அவர் பாவம் செய்தபடினாலே, ஆண்டவர் விட்டு தூரமாய் போனபடினாலே நிச்சயமாய் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை எடுத்து விடுவார்னு அவருக்கு தெரியும். அதனால ஜெபம் பண்றாரு, தயவுசெய்து பரிசுத்த ஆவியை நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் முதலாவது நமக்குள்ள வர்றவர். இயேசுவுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒரே ஒரு தேவன் தான் அவர். ஸ்தோத்திரம். அவர் 3 கோணங்களில 3 நிலைமைகளிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒண்ணுதான். ஸ்தோத்திரம். இப்ப நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டால் ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. நமக்குள்ள 3 இருக்குது தெரியுமா? நம்ம வேலை பார்க்கறது சரீரம், நம்ம ஆவி மூச்சு விடுறோம், பேசுறோம், இதெல்லாம் ஆவி. இதுக்கெல்லாம் உள்ள ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ஆத்மா. ஸ்தோத்திரம். இது 3க்கும் 3 குணாதிசயம், 3 விதத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இது 3ஐயும் ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணனா நம்மை படைத்த ஆண்டவர் 3ஆக மாற வேண்டி இருந்துச்சு. ஆமென். இப்ப சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணனா அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி வேணும். ஆத்மாவோடு பேசணும்னா ஆத்மா மாதிரி மாறணும். ஆவியை உணர்ந்து கொள்ளணும்னா ஆவி மாதிரி இருக்கணும். அப்ப ஆண்டவர் ஒரே தேவன். ஸ்தோத்திரம். தன்னை உனக்காகவும் எனக்காகவும் 3ஆக மாற்றிக் கொண்டார். அவர்கள் தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. திரியேக தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு? திரியேக தேவன். ட்ரினிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுதான் கிறிஸ்டியானிட்டியா மாறுச்சு. ஸ்தோத்திரம். கிறிஸ்டியானிட்டினா ஒன்றாகிய மெய்தேவன், 3இல் ஒன்றாக ஜொலிப்பவர். 3இல் ஒன்றாக ஜொலிப்பவர். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா உபாகம் 6:4 மார்க் 12:29 வாசித்தீங்கன்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒருவரேன்னு போட்டுருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு? ஒருவரே. இப்ப இன்னும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், நான் இன்னும் நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த சிருஷ்டிப்பின் வேலைகளை, படைக்கிற வேலைகளை எல்லாம் பிதா என்கிற ஆள் தத்துவத்தில் இருக்கிற தெய்வம் செய்கிறார். வானத்தை, பூமி எல்லாத்தையும் படைச்சது யாரு? பிதா என்ற ஆள் தத்துவத்துல. மனுஷனை அவர் தான் படைச்சாரு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதோட அவர் வேலை முடிஞ்சிருச்சு, படைச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். இப்ப மனுஷனை நான் படைப்பேன், அவன் பாவத்துக்குள்ள போயிடுவான். அப்படி பாவத்திலிருந்து மீட்கும்படியான ஒரு பரிகாரி வேண்டும். அதை மீட்கும்படியாக ரத்தம் சிந்தி கிரையம் செலுத்தி மீட்கும்படியாக ஒரு நபர் வேண்டும் என்று சொன்னபோது அவரே இப்போ இயேசு என்ற ஆள் தத்துவத்துல மனுஷனாக பூமிக்கு இறங்கி வரார். அல்லேலூயா. அவர் யாரு? அவர் தான் உலகத்தை படைச்சவர். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ அவருடைய வேலை என்னன்னா, மனுஷனை சேவ் பண்ணணும், ரட்சிக்கணும். ரட்சிக்கிற வேலை யாருக்கு மட்டும்தான் முடியும்? இயேசு என்ற அந்த ஆள் பர்சனாலிட்டி மட்டும்தான் முடியும். ஏன்னா இயேசு என்ற பேருக்கு அர்த்தமே ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், ரட்சகர்னு அர்த்தம். இயேசுனா, கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம். இயேசு கிறிஸ்து பேருக்கு அர்த்தம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இயேசு என்ற ஆள் தத்துவத்துல இறங்கி வந்து 33 வருஷம் மனுஷனோடு பேசி உறவாடி, மனுஷனுக்கு பாவத்தை பத்தி சொல்லி கொடுத்து, பாவத்துக்குனால என்ன தண்டனை வரும்னு சொல்லி கொடுத்து, பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற வழியை சொல்லி கொடுத்து, நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரியில் அவரையே
தியாகமாக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துல அவர் வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி மறுபடியும் அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? இயேசு வந்து சேவ் பண்ணிட்டார், ரட்சித்துட்டாரு. இப்ப அவர் வேலையை முடிச்சு போயிட்டாரு. அப்ப அதுக்கப்புறம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை யார் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற சபையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி இயேசுவின் 2வது வருகைக்காக இப்போது அவர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் 3 நிலைமைகளிலே 3 விதத்துல தன்னை மாற்றிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரே தெய்வம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும் என்ற அந்த பிதாவினுடைய திட்டத்தை முதலாவதாக எக்ஸிக்யூட் பண்றவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் முதல்ல உங்களுக்குள்ள வருவார். இப்போ சால ரட்சிக்கணும்னு சொல்லி பிதாவுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருந்ததுன்னா அவங்களெல்லாம் கண்டிப்பா ஆண்டவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆமா, ஜீவ புஸ்தகத்துல யார் பேர் இல்லையோ அவங்க ஆண்டவர் ரட்சிக்க மாட்டார் எத்தனை வருஷம் ஆனாலும். நம்ம பேர்லாம் அதுல இருக்கிறதுனால சந்தோஷப்படணும். கையை தட்டுங்களேன். ஸ்தோத்திரம். சீசர்களுக்கு உலகத்துல வாழ்ந்த பொழுது போய் ஊழியத்துக்கு நடந்தார் ஆண்டவர். போய் ஜெபம் பண்ணா பேயெல்லாம் ஓடுது, ஜெபம் பண்ணா வியாதிலாம் சரியாகுது. ரொம்ப சந்தோஷம் சீசர்களுக்கு. வந்து சந்தோஷமா இயேசுவாண்ட சொல்றாங்க, ஐயா நாங்க ஜெபம் பண்ணோம், பேய் ஓடிச்சு, நாங்க ஜெபம் பண்ணோம், வியாதி சரியா போச்சு அப்படின்னு சொல்லும் போது இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் நீங்க சந்தோஷப்படாதீங்கப்பா, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பெரிய விஷயம் ஒண்ணுக்குது நான் சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க சந்தோஷப்படுங்க. என்ன தெரியுமா? உங்க பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதுக்காக சந்தோஷப்படுங்க. ஆமென். கையை தட்ட. நம்ம பேர்லாம் பரலோகத்தில் இருக்குதுங்க, கையை தட்ட சந்தோஷமா. அதனால ஆண்டவர் ரட்சித்தா அந்த பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க அந்த பேர் லிஸ்ட பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர் தான் முதல்ல உள்ள அனுப்புறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த போதுதான் அவர் யாருன்னா உணர்வின் ஆவியானவர், உணர்த்துறவர் அவர் தான். நமக்குள்ள வந்து நம்ம செய்யறது தப்பு, நான் செஞ்ச தப்புக்காக ஏசு அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக ஒரு மரித்து இருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வை எல்லாம் கொடுப்பது யாருன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த உணர்வை கொடுத்து நம்மை பாவ மன்னிப்புக்கு நேராக நடத்தி நான் செஞ்சது தப்புதான் இயேசுவிடத்துல சரண்டர் ஆகி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நாள் வரைக்கும் நம்மை ரட்சிப்புகளை நடத்துகிற எல்லா வேலையும் செய்தது நமக்குள்ள நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பை நடத்திட்ட பிற்பாடு தொடர்ந்து அவர் உங்களை சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் உங்களுக்கு போதிக்கவும். சங்கீதம் 32:8 அழகான வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வேண்டிய உன்னை நடத்துவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயா ஒரு வசனம் சொல்லுது, நீ வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே என்று உன் பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்கும். நிறைய விசுவாசிகளுக்கு அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவருடைய சத்தம் மெல்லிய சத்தமா இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனா ஆண்டவர் பேசுறது கேட்க மாட்டோம். ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தியானத்துல உட்கார்ந்தா அவர் பேசுறது கேட்கும். நாம எப்ப ஆமேன் ஆத்துமா கத்திர சோதரி உண்டா ஓடலான்னு இருக்கும். ஆமேன். அதுக்கப்புறம் தான் அவர் பேசுவார். நீங்க பண்ண ஜெபத்துலாம் பதில் தராரா, என்ன ரிசல்ட்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்படியே உட்காரணும், ஜெபம் பண்ணிட்டு அப்படியே தியானத்துல உட்காரணும் ஒரு 5-10 நிமிஷம். அப்படி உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுவார் உங்களாண்ட. நல்ல சொல்லுங்க, நல்ல இல்லையா? அவர் மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். அப்படி பேசிதான் நம்ம கொஞ்சம் லெஃப்ட் ரைட் திரும்பும் போது கொஞ்சம் தட்டி விடுவார். இப்படி போவாத, இப்படி போவாத, நேரா போ, உன் வழியில நீ கரெக்டா போ, பாஸ்ட பார்க்காத, பக்கத்துல இருக்கிற விசுவாசியை பார்க்காத, பக்கத்து வீட்டுக்கார பார்க்காத, உங்க அண்ணன் தம்பியை பார்க்காத, மாமா மச்சனை பார்க்காத, உனக்கு ஒரு ரூட் இருக்குது, உன்னை கர்த்தர் ரட்சித்து பரலோகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார், அதை மாத்திரம் பார்த்து போயிட்டேன்னு சொல்லி பின்னாடி இருந்து உன்னை லீட் பண்றது யாருன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர். நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருவேளை நீ ஜெபிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்க மறந்தால் பைபிள் வாசிக்கும் போது பேசுவார். ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்கும் போது உங்களுக்கு டைம் இல்லை, கேட்கறதுக்கு டைம் இல்லை, வேகமா ஓடிட்டீங்க அப்படின்னா நீங்க வேதத்தை திறந்து எப்போது படிக்கிறீர்களோ அப்பொழுது அந்த வார்த்தை உங்களோடு பேசும். அது பரிசுத்த ஆவியானவர். நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பைபிள் படிக்க டைம் இல்லைன்றவங்களுக்கு சபையில வரும்போது ஊழியக்காரர்கள் மூலமா பேசுவார். ஆமென். எப்படியே பேசுவார் உங்களாண்ட.
ஏன்னா உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாரு. உங்களை கொண்டு போய் அந்த 2வது வருகையில இயேசுவின் வருகையில சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறபடினால அவர் உங்களை விட்டுறவே மாட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் உங்களை விட்டுறவே மாட்டார். ஆனால் எந்த ஒரு மனுஷன் அந்த இயேசுவின் அன்பை விட்டு பின்மாற்றத்துல போய் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாரோ அவர்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போய்விடுவார். இதுதான் சத்தியம். சொல்லுங்க அல்லேலூயா. அது வரைக்கும் உங்களை விட மாட்டார். சின்ன சின்ன தவறு செய்யும் போது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். ஸ்தோத்திரம். அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டார். ஏன்னா என்ன வரவேண வசனம், ஸ்தோத்திரம், 23வது அதிகாரத்துல 21வது வசனம், அவர் யாக்கோபில அக்கிரமத்தை பார்க்கறதே கிடையாது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே, ஸ்தோத்திரம், வாசிக்கிற வசனத்தை என்ன புஸ்தகம் 21வது அதிகாரம் 23வது அதிகாரம் 21வது வசனம் அழகா சொல்லும் பாருங்களேன். நம்முடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை அவர் அதிகமாக சர்ச் பண்றது இல்லை, அதிகமாக நோண்டி நோண்டி பார்க்கறதுலாம் இல்லை. மனுஷன் தான் அப்படி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி பார்க்கறது இல்லை. 21வது வசனம், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்ப்பதும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க என்ன பண்ணாலும் அதெல்லாம் அவர் ஆண்டவர் கவனிக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். நீங்க என்ன பண்ணாலும் ஆண்டவர் கவனிக்கிறது இல்லை. ஆனா பிசாசு அதை கவனிச்சுக்கலாம். ஆண்டவர் கண்டுக்கிறது இல்லை. நமக்குள்ள இது நல்லா தான் இருக்கும், இது நல்லா தான் செய்ய நல்லா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர்களை கண்டுக்கிறது இல்லை. ஆனா பிசாசு அதை கரெக்டா நோட் பண்ணிட்டு எல்லா தேவ தூதர்களும் தேவ சமூகத்துல போய் கூடும் போது இந்த சோன்சோ சகோதரி இன்னைக்கு இந்த தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு ஏன் நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னு அவன் போய் கேட்கறான். ஆமென், அல்லேலூயா. அப்ப எல்லாரும் முன்னாடி போய் கேட்கும் போது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா கொடுக்கூடாதா அப்படின்னு டிசைட் பண்றது அங்க பரலோகத்தில் இருக்கிற அந்த சபை. அப்ப இயேசு என்ன பண்றாரு? 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனத்துல இந்த ஒரு சான்ஸ் என்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பா பரிந்து பேசுறாரு. உங்களை ரெக்கமெண்டேஷன் அட்வொகேட் ஆஜராகி உங்களுக்கு பேசுறாரு. ஏதோ தெரியாம என் பொண்ணு என் பையன் பண்ணிடுச்சு, ஸ்தோத்திரம், இந்த ஒரு விஷயம் அதை விட்டுருப்பா, ஸ்தோத்திரம், அந்த கதையை பேசாத அப்படின்னு நம்ம தப்பு பண்ணும் போதுதான் நமக்காக போய் இயேசு பேசுறதுனாலதான் நம்ம வண்டி கொஞ்சம் நல்லா போயிடுது. ஸ்தோத்திரம். நம்ம பண்ற தப்பெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா ஒருத்தர் தர மாட்டோம். என்னைய சேர்த்து தான் சொல்றேன். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு பெரிய விஷயத்தையும் பண்றாரு, பெரிய விஷயத்தையும் பண்றாரு. ஸ்தோத்திரம். தப்ப போய் பிசாசு சொல்றான். பரலோகக்குள்ள தப்பு தெரியுது, ஆண்டவருக்கும் தெரியுது. கவனிங்களேன். தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காத நாங்க சொல்றவரு நீங்க பண்ற தப்ப மற்றவங்களுக்கு தெரியாதபடியும் மறைக்கிறார். ஆண்டவர் பேசுறவர் தானே. ஸ்தோத்திரம். தப்பா எடுத்துக்காதீங்க. எஸ்தர் அம்மா பண்ண தப்ப போய் ஸ்தோத்திரம் கிரேசி அம்மாட்ட சொன்னா எப்படி இருக்க நம்ம கதை? இந்த மாதிரி பண்ணிக்குது. ஸ்தோத்திரம். எஸ்தர் அம்மா பண்ண தப்ப மொத்த விசுவாசியாட்ட போய் சொன்னா எப்படி இருக்கும்? நம்மளால தலை காட்டவே முடியாது, அசிங்கம். ஆனா ஆண்டவர் பாருங்க இந்த வேலையை செய்யறாரு. அவர் அப்படி செய்யறதுனாலதான் நம்ம வாழ்க்கை ஜாலியா இருக்கு. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் செய்யறது பரிசுத்த ஆவியான தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் சத்தியம். அப்போ சின்ன சின்ன தவறுகளுக்கு இந்த இந்த வேலை முடிஞ்சிடும். ஆனா பெரிய தவறு நடக்கும் போது ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது, இதுக்காக போய் பேச முடியாது. சின்னதாக தப்பு பண்ணிட்டான், பென்சில் திருட்டான், பேனா திருட்டான், போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்சம் போயிட்டாங்க, போய் எப்பா எதை தெரியாத எடுத்துனாங்க பையன் விட்டுருனா போலீஸ் காரங்க விட்டுருவான். அவன் கொலை பண்ணிட்டு போய்க்கான், என் பையன் தெரியாத கொலை பண்ணிட்டான் விட்டுருவானா? அது போய் பேச முடியுமா? முடியாது. அப்ப அதுக்காக ஆண்டவர் போய் பேச முடியாம உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி, உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை பரலோக வாசிகளாய் மாற்றும்படி உங்களுக்குள்ளே அனுப்பி கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை இம்மிடியேட்டா உங்களுக்கு வெளியேற்றுகிறார். போ, நீ கண்ணை கட்டு போ, கெட்டு போன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை எடுத்துடுறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போதே நம்ம எவ்வளவோ தப்ப செய்யறோம். அவர் சொல்லி நேரக்குள்ள தப்பு தப்பு தப்புன்னு துடிக்க இருதயம் துணிகரமா தான் செய்வோம். இப்ப வெளியே போயிட்டா என்ன நடக்கும்? நிறைய சகோதரர்கள் நமக்கு அப்படிதான் இருக்கு. நம்ம சபையில எல்லாம் வெளியே போயிட்டு பரிசுத்த ஆவியானவரே கிடையாது. அதனால துணிகரமா எல்லாத்தையும் என்ன பண்றாங்க,
செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களை மறுபடியும் புதுப்பிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஒரு முறை பிரகாசிக்கப்பட்ட வாசிக்க எபிரேயர் 6வது அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் அழகா வசனம் சொல்லுது. எபிரேயர் ஆக்கியோர் அழகா எழுதி வைக்கிறார். இதெல்லாம் நீங்க போய் வீட்டில் சொல்லணும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயங்கள் கிடையாது. இதில் இருக்கிற வார்த்தைகள் அத்தனையும் சத்தியம், ஜீவனுள்ள வார்த்தைகள் என்பதை நம்ம மறந்து போகாம எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம், 6வது வசனம் 4ல இருந்து வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவாகிய பரிசுத்த ஆவியை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும், இதெல்லாம் என்ன கிடைச்சது? ஆண்டு யாருன்னு தெரியும், பரிசுத்த ஆவியானவன் யாருன்னு தெரியும், இனி என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம அறிஞ்சு டேஸ்ட் பண்ணவங்க ஒருவேளை மறுதலித்து போவார்களானால், கவனிங்க 6வது வசனம், ஒருவேளை அவர்கள் பின்மாற்றத்தில் போவார்களானால் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். அப்படி பின்மாற்றத்தில் போயிட்டா என்ன பண்றாங்க? மறுபடியும் இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அடிக்கிறார்கள், அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அப்படி அவமானப்படுத்துவார்களே ஆனால் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. கவனிக்கிறீங்களா? ஒரு முறை ஃபெயிலியர், பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவியை உங்களை விட்டு போயிட்டார்னா மறுபடியும் அவர் வரமாட்டார். உங்களை விட்டு போனா கதை உங்க கதை மறுபடியும் உங்களை புதுப்பிக்கிறது, மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது என்பது என்ன கொடுக்குது வசனம்? கூடாத காரியம். இங்கிலீஷ்ல நெவர், கண்டிப்பா முடியாது. அதனால இப்ப இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் தூரமா பின்மாற்றத்தில் இருக்கிற நீங்க தயவு செய்து இயேசு நண்பனிடத்தை கிட்ட வரணும். ஆமென். இயேசுவோடு இருப்பதற்கு, அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இயேசு விடவே கூடாது, பரிசுத்த ஆவியானவரை விடவே கூடாது. எப்போதும் உங்களாக இயேசு பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லி நீங்க அவர் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அவர் உங்களுக்குள்ள இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு உதாரணமா தாவீது தான் இந்த வசனத்தை சொன்னார் இல்லையா? அந்த தாவீதுடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார், அவர் வாழ்க்கையில எப்படி அதை இழந்து போனார் என்பதை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தாவீது பாருங்க, ராஜாவாக எப்போது மாறினாரோ, ராஜாவாக எப்பொழுது அவர் கோலியாத்தை கொன்று ராஜாவாக மாறினாரோ அப்போதிலிருந்து சவுல் அவனுக்கு எதிரியாக மாறிவிட்டான். அல்லேலூயா. சவுல் அவனுக்கு எதிரியாக மாறிவிட்டான். வசனம் சொல்லுது, அவனை காயக்காரமாய் பார்த்தான். ஸ்தோத்திரம். அவனை காரணம் வச்சுட்டான். ஸ்தோத்திரம். இந்த சின்ன பையன் ராஜாவாயிற்று, இதை எப்படி அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவாக அவனை மாற்றாமல் பல இடங்களுக்கு அவனை துரத்தி கொலை செய்யும்படியாக இந்த சவுல் ஆட்களோடு திரிந்து கொண்டிருக்கிறான். இந்த சவுலுக்கு பயந்து தாவீது போய் கெபிகளிலும் மலைகளிலும் தஞ்சம் புகுந்து தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படியாய் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. கவனிங்க. ஸ்தோத்திரம். புரியுதா? சவுலுக்கும் தாவீதுக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது என்று வேதம் சொல்லுது. ரொம்ப நாள் சண்டை. தாவீது அழிக்காம விட மாட்டேன்றான் சவுல். ஏன்னா எனக்கு விரோதமா ஆயிட்டாம ராஜாவாயிட்டானே, அவன் எப்படி ராஜாவாக பார்த்துறான்னு சொல்லி அவன் அழிக்கிறதுக்காக பல முயற்சிகளை செய்து பல போர் சேவர்களோடு கூட இந்த தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறான். அப்படி துரத்தி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் நைட்டு இந்த தாவீதை தேடிக்கொண்டு போன சவுலும் அவருடைய போர் சேவர்களும் இரவு நேரமானபடினாலே படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் தூரத்தில் தான் தாவீது இருந்தார். அல்லேலூயா. வாசின வசனத்தை 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது பார்ப்போம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 11வது வசனம் வீட்டில் படி வாசித்து பார்க்கணும், நம்ம தான் புரியும். நான் உங்களுக்கு கதை மாதிரி சொல்றேன். இப்போ எல்லாம் படுத்து தூங்கி இருப்பாங்க. நம்ம போய் சவுலையும் அவங்க போர் சேவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்பதை பார்த்துட்டு வரலாமான்னு சொல்லி இந்த தாவீதுக்கு ஒரு தளபதிக்கிறார் அப்படின்னு இருந்து அவரை கூட்டுன்னு அந்த ஜனங்கள்லாம் தூங்கி இருக்கிறாங்களே, சண்டை போடுறாங்க, அங்க போய் பார்க்கறதுக்கு போறாரு. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ சவுல் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் தலைமாட்டில் ஒரு ஈட்டி குத்தப்பட்டிருக்கிறது.
அவர் ரைட் சைடுல ஒரு சொம்புல தண்ணி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தாவீது போனது அவங்களுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. இதெல்லாம் நடந்த உண்மை சம்பவம். இது சும்மா கதைலாம் இல்லை, இது நடந்த உண்மை சம்பவம். தாவீது அப்னேரம் போறாங்க. சவுல் தலைமாட்டில் ஒரு ஈட்டி இருக்குது, ஸ்தோத்திரம். சைடில் ஒரு சொம்புல தண்ணி வச்சுன்னு பார்த்துருக்கிறார், ஸ்தோத்திரம். இதை பார்த்த தாவீதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட போன தாவீதோட போர்படை தளபதி, அவனுக்கு ரத்தம் துடிக்குது, ஸ்தோத்திரம். அவன் பயங்கர துடிப்பாயிட்டான். தாவீதை பார்த்து சொல்றான், ராஜாவே நீ ஒரே ஒரு வார்த்தை உத்தரவு எனக்கு சொன்னா அவன் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டி எடுத்து ஒரே குத்தா குத்தி இந்த சவுலை கொண்டுடலாம். ஏன்னா நம்ம துரத்தி நேரம் சாவடிக்கிறதுக்கு, ஸ்தோத்திரம். இல்லையா? இப்ப சான்ஸ் கிடைச்சிக்குது இல்ல, நல்லா தூக்கி நினைக்கிறான், ஈட்டிய தலைமாட்டில் வச்சுக்கிறான். ஆனா ஒரே குத்தா, 2-3 குத்து கூட இல்லை. அவன் சொல்றத பாருங்க, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் வசனத்தை. 1 சாமுவேல் 26:11 வாசிமா. அந்த 10வது வசனத்தை வாசிங்கன்னா நான் சொன்ன சம்பவம் இருக்குது. 10 வாசனம். இல்லை, இது அப்படியே சொன்னது மாதிரி மேல் வசனம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 9 வசனம். அபிஷேகை பார்த்து அவரை கொல்லாது. 26 1 சாமுவேல் 26வது வசனம் பாருங்க, 8வது வசனம். அப்போது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் நம்முடைய சத்துருவை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போது நான் ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் குத்தி உருவப்படுவதற்கு எனக்கு உத்தரவு தாருன்னு சொன்னான். நம்ம தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போட்டு குற்றம் இல்லாமல் போவது யார்? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்பா, அவர் மேல போய் கையை வச்சுனா உன் மேல குற்றம் வரும். இந்த விசுவாசிகளை நம்ம எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்மளை யார் குற்றப்படுத்துகிறார்களோ அவங்க குற்றவாளியா மாறுவாங்க. அதுக்கு மேல விசேஷமா பாஸ் யாரா குற்றப்படுத்தினா நீங்க தான் குற்றவாளியா மாறுவீங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். ஏதாவது குறை பாசனால ஏதாவது குற்றம் சொல்லிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தாவீதுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கை போட துணியில தன் வேலைக்காரருக்கு அனுமதி கொடுக்கல. நம்பர் 1. 2வது, அதே 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 5வது வசனம். வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க, கதை நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் பொழுது வெட்டிச்சு. மறுபடியும் இந்த சவுல் தாவீதை துரத்த, தாவீது சவுலுக்கு பயந்து போய் ஒரு கெபினா கல் புகை மாதிரி இருக்கும். மலையில கல் புகை மாதிரி ஆள் உள்ள போயிட்டா ஒரு பெரிய தங்கன மாதிரி புகை மாதிரி இருக்கும். அதான் கெபின்வாங்க. அதுல சிங்கங்கள் நிறைய இருக்கும். சிங்கம் கெபி. அதே சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல போய் பதுங்கினார். ஸ்தோத்திரம். தாவீது. இந்த கெபிக்குள்ள தாவீது இருப்பது சவுலுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. கெபிக்குள்ள தாவீது இருப்பது சவுலுக்கு. இப்ப அந்த வழியா சவுல் வரும்போது திடீர்னு அந்த இடம் வந்தானே ஒரு வழி கலங்கிச்சு சவுலுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கெபியில ஒதுங்கிறதுக்கு போறாரு. அல்லேலூயா. வயிற்ற கலக்கிறதுக்கு போறாரு. இவரு ஒரு சின்ன கல்லு தான் இருக்குது. கல்லுக்கு அண்ணாண்ட சவுல் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாரு. இன்னாண்ட தாவீது ஒதுங்கிறாரு. ஆமென். இப்ப தாவீது பார்க்கிறாரு சவுல். ஆனா சவுல் தாவீதை பார்க்கல. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். தாவீது சவுலை பார்த்தாரு. சவுல் தாவீத இப்ப நினைச்சுட்டாங்க அப்படிங்களாம். ஒரே கல்லை தூக்கி அப்படியே போட்டா புரிஞ்சிருக்கு கதை. ஸ்தோத்திரம். கெபியில தாங்கிறான். புரியுதா? ஸ்தோத்திரம். கெபியில இருக்கிறான். தாவீது அவன் பார்க்கல. ஒரு கல்லை தூக்கி உட்காந்துக்கிற தலைமையில போட்டா அப்படியே கெபியோட கதை ஃபர்ஸ்ட் கொண்டு போய் கதை போயிட்டுருக்கலாம் வீட்டுக்கு. ஆனா தாவீது அதை பண்ணல. அவனுக்கே தெரியாம நைஸா கையை விட்டு அவன் ஷால்வையை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் தூரம் அவர் ஏறி மேலே ஏறி போகும்போது பின்னாடியே தாவீது கத்திக்கு போறாரு. எஜமானே எஜமானே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா 1 சாமுவேல் 24:5 அந்த சால்வையை அவன் கட் பண்ணதுக்கே அவன் இருதயம் துடிச்சுட்டான். அவன் இருதயம் அடித்து கொண்டிருந்தது. ஐயோ, அதை போய் நம்ம கட் பண்ணிட்டோமே. அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனுஷனுடைய சால்வையை கொஞ்சம் கட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அது பெரிய தப்பா?
அதுக்கே அவன் இருதயம் என்னாச்சு? ஸ்தோத்திரம் துடிக்குது. ஐயோ தப்பு பண்ணிட்டோம், அதுவே தப்பு பண்றான் அவன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சால்வை கட் பண்ணதுக்கே தப்புன்னு துடிச்ச இருதயம். தன்னுடைய வேலைக்காரன் இந்த மனுஷனை கொன்று போடுவேன் என்று சொன்ன போது தடுத்த இருதயம். இப்ப என்ன பண்ண தெரியுமா? எல்லாரையும் சண்டைக்கு அனுப்பிட்டு ஒரு உப்பரையை மேல உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு சகோதரியை பார்க்கிறாரு. அந்த சகோதரி கண்களுக்கு அழகா இருந்தபடினால அவளை ஆள் அனுப்பி வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி அவளை தன் மனைவியாக மாற்றி கொள்கிறான். அவனுடைய வீட்டுக்காரன் தாவீது சண்டை போடுற அந்த போர் படையில ஒருத்தன். அவன் பேரு உரியா. இல்லையா? ஸ்தோத்திரம். இதை முடிச்ச பிற்பாடு அவன் திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு அப்போ அவன் கொஞ்சம் மனசு இருக்கும் போல. நல்ல சொல்லு, நல்ல இல்லையா? இந்த உரியாவை போர்ல இருந்து ரிட்டன் வீட்டுக்கு வர வச்சு அவன் வீட்டில் நிறைய விருந்தெல்லாம் போட்டு அவனை ஏதாவது சரி பண்ணணும்னு பார்க்குறான். ஆனால் அந்த உரியா இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். வீட்டில் கொஞ்ச நாள் இருந்த பிற்பாடு மறுபடியும் அவன் சண்டைக்கு போவதற்காக புறப்பட்டு சண்டைக்கு போகும்போது அந்த மனுஷன் கையிலே ஒரு லெட்டர் கொடுத்தானுப்பான். சண்டைக்கு போறான் பாரு, மறுபடியும் ரிட்டர்ன். அந்த மனுஷன் கையில ஒரு லெட்டர் கொடுத்தான். வாசிங்களா? 2 சாமுவேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனத்துல மும்முரமாக போர் நடக்கும் போது லெட்டர் கொடுக்காரு அவங்க கையிலேயே தாவீது. எத்துமா யார்கிட்ட கொடு? அபிஷேகத்தை கொடுப்பா. ராஜா கொடுத்தாரு லெட்டரை கொடுன்னு கொடுத்து இந்த உரியாவை சண்டைக்கு மறுபடியும் அனுப்புகிறார். அந்த லெட்டர்ல என்ன எழுதுன்னு தெரியுமா? 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 15வது வசனத்துல ஸ்தோத்திரம். வாசிங்க. அந்த நிருபத்துல மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்திவிட்டு, நல்லா சண்டை நடக்குது பார். அப்ப இந்த உரியாவை முன்னாடி நிறுத்திட்டு அவன் வெட்டுண்டு சாகும்படியா அவனை விட்டுட்டு நீங்களா பின்னாடி வந்திருக்க புரிஞ்சுது. லெட்டர் யாருக்கிட்டே போகுது? சாக போற ஆளாட்டே போகுது. லெட்டர் போய் கொடுத்தா லெட்டர் என்ன எழுதிது? சண்டை மும்முரமா நடக்கும் இல்லையா? ஃப்ரண்ட்ல இவனை நிறுத்துங்க, முன்னாடி இவனை நிறுத்துங்க. மும்முரமா சண்டை நடக்கும் போது நீங்கெல்லாம் ஓடியாந்துருங்க பின்னாடி. அவன் மாத்திரம் அவன் வெட்டி சாகட்டும். ஏன்னா அவன் கொஞ்சம் இவர் எடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம். இவனை வச்சுதான் எப்பவுமே நமக்கு ஆபத்து. ஸ்தோத்திரம். எப்போ அந்த பத்சேபாளிடத்தில் பாவத்தில் பிரவேசித்தாரோ அப்பொழுதே அவரிடத்தில் இருந்த பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாரு. எந்த பரிசுத்த ஆவியானவர்? அபிஷாய் சவுலை கொல்லும் போது துடித்த பரிசுத்த ஆவியானவர். சாவையை வெட்டின போது துடித்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப இல்ல. இருந்தாலும் செஞ்சிருக்க மாட்டான். இப்ப போயிட்டாரு. போயிட்டதுனால லெட்டர் எழுதுறான், கொலை பண்றான். பாவத்தின் மேல பாவம், அக்கிரமத்தின் மேல அக்கிரமம். காரணம் அவனுக்கு இருந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் எடுத்து விட்டார். அதனால தான் ஜெபம் பண்றான், ஆண்டவரே ரிட்டர்ன் கொடுங்க, எடுத்துறாதீங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதிருங்க. எடுத்தாச்சு ஆல்ரெடி. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்து ஆண்டவர் விட்டு தூரமாய் போகும்போது, பின்மாற்றங்களை போகும்போது, ஆதில கொண்டிருந்த அன்பை விட்டு விடும் போது, மூன்றாவதாக ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்து நம்ம ரட்சிப்புள்ள நடத்தின பரிசுத்த ஆவியானவரை எடுத்து விடுகிறார். சரி, பரிசுத்த ஆவியை எடுத்தா விட பரவாயில்ல. இப்ப 4வது ஒரு வேலையை செய்ய போறார் ஆண்டவர் இந்த பின்மாற்ற காரணங்களுக்கு. அது என்னன்னு சொல்லி நான் முடிக்க போறேன். டைம் ஆகி போச்சு. வாசிங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது பார்ப்போம் சீக்கிரமா. 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். தப்பு பண்ணிட்டாங்க, அவன் பெரிய பாவி. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கேட்கும் போது யாரும் ராஜா போறது தெரியல. ஆண்டவருக்கு அப்படியே செக் பண்ணி பாக்குறாரு. இந்த சவுல் தான் ரொம்ப ஆயிட்டு. ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் அவனுக்கு கீழே தான் இருந்தாங்களாம், தோலுக்கு கீழே இருந்தாங்களாம். அவ்வளோ ஆயிட்டு. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் தான் சொல்லிட்டாவான் அவன் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் கோத்திரம் கீசுடைய குமாரனை பிடிச்சி ராஜா ஆகிட்டாரு. கழுதை தேடி போனான் அவன். ஸ்தோத்திரம். தகனுடைய கழுதை கடன் தேடி போனா அங்க சாமியார் தீர்க்கதரிசி அழைத்து கொண்டு வந்து
ஜனங்கள் மேல ராஜாவாகிட்டேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப ஜனங்கள் ராஜா கேட்டாங்க, ராஜாவாகிட்டேன். ஆனா ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு வேலையை செய்யணும். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஈப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தும் போது அமலேக்கியன் என்ற ஒரு கூட்டம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிபறித்து அநேகரை கொலை செய்திருக்கிறார்கள். அதிலும் பலவீனர்களை வெட்டி போட்டிருக்கிறார்கள், புதியவர்களை வெட்டி போட்டிருக்கிறாங்க. பின்னாடி இப்ப பெரிய அந்த கூட்டம் போயிட்டு இருக்குது இல்லையா, 6 லட்சம் பேர் போறாங்க இல்லையா, அதுல பின்னாடி யார் வருவாங்க? நடக்க முடியாத கேஸ், வயசான கேஸ் எல்லாம் பின்னாடி வரப்பாரு. இவன் பின்னாடி சண்டைக்கு வந்து பின்னாடி ஆளெல்லாம் வெட்டான். பாவம், அதுக்கு என்ன பண்ண, வயசான கேஸ், தலைவர்களாக வெட்டான். இது ஆண்டோட இருதயத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. நல்ல பலசாலி என்ற வந்து தான் இவன் அவனை வெட்டிருப்பான் இல்லையா. ஆனா இவனுக்கு பண்ண வேலை பாருங்க, ஸ்தோத்திரம், வயசானவர்களையும் பலவீனர்களையும் வெட்டி போட்டான். இது ஆண்டோடைய மனசுல நல்லா அப்படியே பதிஞ்சிச்சு. இப்ப ராஜாவாய் சவுல் மாறின போது ஃபர்ஸ்ட் வேலை தான் கொடுக்குறாரு, நீ உடனே ஆட்களை கூட்டு போய் அந்த அமலேக்க ஒரு ஆள் இல்லாம மொத்தமே அழிக்கிட்ட. ஏன்னா அவன் பண்ண வேலை என் மனசுல பதிஞ்சிட்டு இருக்குது, என் மனசு விட்டு அது போக மாட்டேங்குது. அந்த வசத்துல காட்ட நேரம் இல்லை. அப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த காரியத்தை அப்படியே மனசுல பதிய வச்சுக்கிறார். ஆண்டவர் விரோதமா செய்யற காரியத்தை மனசுல நல்லா பதிய வச்சுக்கிறாருன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப கூப்பிட்டு சொல்றாரு, இவனும் அந்த வார்த்தையை கேட்டு சண்டைக்கு போறான். கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், ஒன்னதே இருக்கக்கூடாது. ராஜாவுல இருந்து எல்லா ஜனங்களும், ஆடு மாடு எதுவுமே இந்த அமலேக்கு இருக்கவே கூடாது, மொத்தத்தையும் அழிச்சிட்டு வாடாச்சா. இவர் போனாரு, ஸ்தோத்திரம், ராஜாவை விட்டாரு. ஆமே, கொஞ்சம் நல்லா சண்டை போடுற ஒரு சில ஆள் அழிச்சிட்டாரு. நல்லா ஒழுங்கு ஆடு மாடெல்லாம் பிடிச்சாங்க. ஸ்தோத்திரம். மீதி எல்லாம் அழிச்சிட்டு இதை தான் கொண்டாந்து அடிச்சு வச்சிட்டாரு வீட்டில். இப்போ சாமுவேல் ஆண்டவரால் பேசப்பட்டு போய் சவுலை சந்தி, அவன் நான் சொன்ன வேலையை சரியா செய்யல, இனி ராஜாவை இருப்பதுக்கு அவன் லாகியே இல்லை, போய் பாடுறான்னு சொல்றாரு சாமுவேல். அவன் இவன் போனா, ஸ்தோத்திரம், இவன் போறதுக்கு முன்னாடியே எப்பவுமே ஒரு விருந்து ஒரு பலி செலுத்தணும்னா பாஸ்ட் தான் போய் செய்யணும். இவர் சண்டைக்கு போய் வந்தவர் இந்த சாமுவேல் ஆண்டையே சொல்லல, சாமுவேலையும் கூப்பிடல, அதுக்குள்ள இவர் ஒரு விருந்து பலி செலுத்திக்கிறார் ஆண்டவர். ஆமே, இது 2வது செய்தி. ஆமே, இப்ப சாமுவேல் வராரு, என்னப்பா பண்ற, ஆண்டவர் எனக்கு பெரிய வெற்றியை கொடுத்தா, நான் ஜனங்களெல்லாம் அழித்து விட்டேன், அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்தபடியா இந்த பெரிய விருந்து படைத்திருக்கிறேன், பலி செலுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். போடா வேண்டாரு. ஆமே, உன் பலி யாருக்கு வேணும், இந்த விருந்து யாருக்கு வேணும்? நீ ஆண்டவர் செய்ய சொன்ன வேலையை சரியா செய்யல, இல்லையா எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அப்படி பேசிட்டாங்க. ஆடு சத்தம் மாடு சத்தம் கேட்டு காது உச்சான் ஆட்சி செய்யறது. இதை விட ஒரு பெரிய பலி செலுத்த போறேன், விருந்து செய்ய போறேன், அதுக்கு பலி செலுத்தும்படியாக இந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டாந்து வச்சுக்கிறான் அப்படின்னா. இல்லையா, ஆனா ஆண்டவர் சொன்னது ஒண்ணு கூட வைக்க கூடாது. ஸ்தோத்திரம். நீ கொண்டாந்து வச்சுக்கிறேன்னு சொன்ன பாத்தியா, ஆட்களை கொண்டாந்து வச்சுக்கிறேன்னு சொன்ன பாத்தியா, அவர்களால தான் உனக்கு அழிவு வரும். இனி உடனே ராஜா இருப்பதுக்கு தகுதியே கிடையாது. ஆண்டவர் உன்னுடைய ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து உன்னை விட நல்லவனா இருக்க இன்னொருத்தருக்கு கொடுக்க போறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு போனா பாருங்க. இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு இந்த வசனம் வருது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு, அவன் எப்ப தப்பு பண்ணானோ, அவனுடைய வார்த்தையை மீறி நடந்தானோ, நான் பாவம் செய்தேன்னு அவனே சொல்றான். ஆமே, அப்ப பெரிய தவறு இது. ஆண்டு வார்த்தை மீறுவது ரொம்ப தவறு. செய்யாதனா செய்யக்கூடாது, செஞ்சினா தப்பு. அவன் பாவம் செஞ்சு விட்டபடினால யாரும் இருக்க முடியாது கூட. பரிசுத்தாவியை நீங்கினார், இது பரவாயில்ல. பரிசுத்தாவியை நீங்கிறது பெரிய விஷயம் இல்லை, சரி எப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டு போலான்னு. ஆனா இன்னொரு சம்பவம் ஆண்டவர் பண்றாரு பாருங்க. 14வது வசனத்துல, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கடித்தது. பரிசுத்த ஆவியானவரை எடுத்துட்டு ஒரு ஈவில் ஸ்பிரிட்ட மேல எடுத்துட்டார் ஆண்டவர். ஒரு பேயவ மேல ஏற்றி விடுறாரு. பரிசுத்த ஆவியை எடுத்துட்டு கம்முன்னு போனா பரவாயில்ல. அதனால்தான் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் மோசமா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பரிசுத்தாவில போனா ஜாலின்னு இருக்கலாம், ஆனா இந்த பாயிண்டின் பிரகாரம் சும்மா பரிசுத்தாவில போக மாட்டாரு. அதுக்கு பதில் ஆண்டவனால நிறைய நம்ம சபைக்கு வராத விசுவாசிகள் மேல இந்த ஈவில் ஸ்பிரிட் தான் இருக்கு. ஜபம் பண்ணா பொத்து பொத்துன்னு விழுது. வீட்டில் பாஸ்டிங் போட்டு நல்லா ஜபம்
பாசிங் பேர் போட்டு நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டு சமூகத்தில் பாவம் பண்ணி கேட்டு அழுது மன்றாடி ஸ்தோத்திரம் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பான்னு சொல்லி கெஞ்சி சரண்டரானா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்தோத்திரம் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். அவன் ஈவில் ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருமானால் அவனை கொண்டு போய் சாகடிக்காமல் விடாது. இல்லையா? ஆமாம், நிறைய சம்பவம் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிசாசு பிடித்த அந்த குடும்பத்திலிருந்து வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த அசுத்தாவி இவனை எப்போது வேண்டுமானாலும் அலைக்கழிக்கிறது, இவனை கொல்லும்படியாய் தீயிலும் தண்ணீரிலும் கொண்டு போய் புக்குது. அசுத்தாவி வரதே இருக்கு. யோவான் 10:10 இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், வேற ஒன்றும் வரல அவன். ஸ்தோத்திரம். முதலாவது உங்க ஆசீர்வாதங்களை திருடுவான். ஆமென். ஆசீர்வாதங்களை திருடி உங்க ஆத்மாவை திருடி உங்களுக்குள்ள வந்துடுவான். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆத்மாவில் இருக்கிற அந்த உணர்வாகிய பரிசுத்த ஆவியானவரை அந்த உணர்வை கொல்லுவான். உங்களுக்கு உணர்வே போயிடும். சர்ச்சைக்கு போனன்ற எண்ணம் வராது, ஜெபம் பண்ற எண்ணம் வராது, பைபிள் படிக்கின்ற எண்ணம் வராது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை பற்றி எண்ணமே வராது. உணர்வு கொல்லப்படும். அப்படியே நீங்க அதை கண்டுக்காம அப்படியே விட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை முற்றிலுமாய் அழிக்காம உங்களை விட்டு அந்த பிசாசு போவாங்க. இதுதான் பொல்லாத ஆவியினுடைய செயல். ஸ்தோத்திரம். ஒரு பலவீனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னா அது நிச்சயமாய் 90% அது பிசாசு அதுக்குள்ள இருக்குதுன்னா. ஆமென். வாசிங்களேன். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனம். ஸ்தோத்திரம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஒரு சகோதரி தேவாலயத்தில் இருந்தால் என்று எண்ணப்பட்டிருக்கிறது. பலவீனப்படுத்தும் ஆவி. என்ன ஆவி? ஏன் கை கால் வலிக்குது? ஏன் இடுப்பு வரல? ஏன் பலவீனம்? ஏதோ ஆவி உங்களுக்குள்ள வந்ததுன்னா அது என்ன ஆவி? பலவீனப்படுத்தும் ஆவி. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் வரை அந்த பலவீனம் போவாது. அப்ப என்ன பண்ண நீங்க? நல்லா பாஸ்டிங் போட்டு ஆண்டவரே எனக்குள்ள அபிஷேகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியினர் வந்தா பலன். அப்போ 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவியினர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், ஆனால் அசுத்தாவி வரும்போது நீங்கள் பலவீனப்படுவீர்கள். அப்போ ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன புதுப்பிங்க ஆண்டவரே. எல்லா பலவீனப்படுத்துற ஆவி என்னை விட்டு ஓடட்டும். இல்லை நீங்களே செஞ்சுக்கணும். பாஸ்டர் சபையெல்லாம் செய்யாது. நீங்கள் விருப்பப்பட்டா நீங்கள் வீட்டில் ஒரு பாஸ்டிங் பேர் வச்சுக்கிற பாஸ்டர் என்னுடைய இந்த காரியத்துக்காக பாஸ்டிங் பேர் வீட்டில் வைக்கலாம்னு நினைக்கிறேன், வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா வந்து ஜெபம் பண்ணலாம் கூட சேர்ந்து. அதான் பாஸ்டர் பண்ணுவார். ஸ்தோத்திரம். உங்களுடைய பலவீனங்களுக்காக உங்களுக்கு இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி அந்த அசுத்த ஆவி கிரியைகள் அழிக்கப்பட்டனா நீங்கள் தான் என்ன பண்ணணும்? எஃபெக்ட் எடுக்கணும். நீங்கள் தான் முயற்சி செய்யணும். அப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக நாலாவதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் போய்விடுவாரானால் அசுத்தாவி கர்த்தரால் விடப்படுகிறது. அல்லேலூயா. நாம் ஆண்டவர் அசுத்தாவி விடுவாரா அப்படின்னா ஸ்தோத்திரம். இந்த வசனம் விடுறாருன்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். நம்ம ஆள் வந்திருக்காரு பாஸ். ஸ்தோத்திரம். இது ஆண்டவருடைய பிரஞ்சை மாதிரி நினச்சிங்களேன். ஸ்தோத்திரம். ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா சும்மா அவரோட ஜெபம் பண்ண போனீங்கன்னா கூட ஒரு பிசாசு ஒன்றால் ஏற்றுவார். இல்லையா? பிசாசை ஏற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? அவர் சொன்ன கரெக்டாக போனால் போகுது, வாடா வருது. ஸ்தோத்திரம். அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறார் பிசாசு. ஒரு பாஸ். ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க. இல்லையா? பாஸு பிசாசு சொன்னால் கேட்குது, ஆண்டவர் சொன்னால் கேட்கமா கேட்காதா? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுற அசுத்தாவியை அனுப்புகிறாரு. அப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அசுத்தாவி வந்துச்சுன்னா கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். எப்போ பார்த்தாலும் பலவீனமாக இருக்கும், வீட்டில் சண்டையாகவே இருக்கும், போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும். அந்த அசுத்தாவி வர்றதுனால எப்படியாவது அவனை அழிக்கணும். ஒன்றுமேல சண்டை போடுவாங்க. ஸ்தோத்திரம். ஒன்றுமே இருக்காது அந்த விஷயமே சண்டை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறது, இப்படி பல காரியங்களை செய்யும்படியாக அந்த அசுத்தாவை திசை திருப்பி விடும். அல்லது கால நேரத்தில் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோமா? ஆண்டை அன்பை ருசித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆண்டரை விட்டு தூரமாக போயிருக்கிறோமா? சற்று சிந்தித்து இந்த கால நேரத்தில் ஒருவேளை தூரமாக இருந்தால் ஆண்டவரை இணைந்து கொள்வதற்கு இந்த கால நேரத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அப்படி மனம் திரும்பினா உங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் தயார். மனம் திரும்ப நீங்க தயாரா? லூக்கா 15:7 சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம்
பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் மனம் திரும்பி ஆண்டவரே நான் ஆதில் கொண்டு அன்பை செய்ய விரும்புகிறேன்னு விரும்புவீங்கன்னா ஸ்தோத்திரம். உங்க வேதத்தை மூடி வச்சுட்டு தயவு செய்து கண்ணை மூடுங்க. பிரேசிக்கலாம். உங்களுக்கு நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். யாராவது தூரமா இருந்தா ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஆண்டவரே உங்ககிட்ட வரப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி பிரைஸ் எல்லாம். ஹalleluya. எல்லா கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே. எத்தனை சரக்கராக வலது கரத்தை உயர்த்தி உருவாக்குமே உயவனே உம் கை களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தனாரா தருகிறேன் உருவாக்குமே. சொல்லுங்க. உயவனே கை களிமண்ணா தருகிறேன் உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தனாரா படைக்கிறேன் உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். சொல்லுங்க. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே சபா உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா தருகிறேன் உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தனாரா படைக்கிறேன் உருவாக்குமே. எத்தனை பேர் ஆண்டவர் பேசியிருக்கிறார்? ஆண்டவரே நான் தூரமா இருக்கிற பாடு உணர்த்தப்பட்டவங்க எத்தனை பேர்? ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபதம் ஜெபம் பண்ணி ஆயிரத்தி ஆண்டவரே நான் தரமா உங்களுடைய கரங்களை படைக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நம்ம புது சிருஷ்டியாய் என்னை வளைந்து அனுப்பும். உங்களோட இருப்பதற்கு, ஆண்டவருடைய அன்பை இன்னும் ருசிப்பதற்கு, உங்களோட நெருங்கி ஜீவிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா ரீவா நாவா சக்கா தாரா நாவா எனக்கு இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்னும் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே முழங்கால் அளவு போதாது, அந்த இடுப்பு அளவு போதாது, நீதி கொள்ளும்படியா இந்த அபிஷேகத்துக்குள்ள நடத்துங்க. ஆண்டவரே நல்ல உற்சாகமாக கர்த்தரை ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. கர்த்தரை ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை நடத்தும்படியாக நல்ல கையை தட்டி அந்நிய பாஷை பேசி ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற எல்லா பின்மாற்ற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறலாம். எப்போது போடு இருக்கிற அந்த கிருபையை இப்போது என் மேல ஊற்றும். உண்மை விட்டு பிரிக்கிற பாவங்கள் எனக்கு வேண்டாம். ஒவ்வொரு இணைக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த வேதம், இந்த ஜெபம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே ஹalleluya உயவனே உம் கையில் களிமண்ணா தருகிறேன் உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தனாரா படைக்கிறேன் உருவாக்குமே. பிதாவே நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்திலும் தேவனோடு இருக்கிற ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே தேவன் எங்களை விட்டு போயிட்டு வருகிற ஸ்தோத்திரம் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒரு வாழ்க்கை எங்க இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியுமாப்பா. எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அறிந்து வைக்கிறார். ஆனால் இன்னும் மோசமான நிலைமைக்கு நாங்கள் போயிடாதபடிக்கு ஆதில் கொண்டிருந்த அன்பை நாங்கள் மீண்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்வதற்கு எங்களோட பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை தொடர்ந்து எங்களை நெருங்கி ஏவட்டும் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டு இன்னும் ஆண்டில் நெருங்கி ஜீவித்து அநேக ஆசீர்வாதங்களை அந்த தகப்பனுடைய இளைய குமாரன் பெற்றுக் கொண்டது போல
உங்களுடைய பிள்ளைகளை பெற்று வாழ கர்த்தர் நடத்துவீராக. இந்த பரிசுத்தாவின் நாமத்துல இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை கூடட்டும், தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். அப்படியே மற்ற ஊழியக்காரர் என் கடமையை செய்தேன். இதனால் வரும் துதி கனமகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். இந்த வார்த்தை கூட பேசியிருக்கோம். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.